ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய சோஸ் பார்க்க போகிற பாண்டிய சோஸில் வந்துட்டு நம்ம ராஜி ஒரு பக்கம் கிளம்பலான்னு சொல்லிட்டு பேக் எடுக்க, எங்கே கிளம்புற ஒன்று அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவோம் நீ நினைக்கிறியா? ஒன்று 10 லட்சம் காசை கொடு, இல்லை எங்கள் கொண்டு நாங்கள் சொல்கிற மாதிரி ஆடிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. டீ அப்பா நீங்கள் என்னடா இப்படி இவ்வளோ கொடூர குரங்கா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. எனக்கு 10 லட்சம் காசும் என்னால் தர முடியாது, என்னால் ஆடவும் முடியாது, நீங்கள் சொல்கிற கண்டிஷன்லாம் எனக்கு ஒத்து வராதுப்பான்னு சொல்லிட்டு கிளம்ப. அது நீ அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே இருக்கணுமா? படித்த பக்கமா ஏமா சைன் பண்ணுன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு கழுவி ஊற்றுறாங்க. கழுவி ஊற்றுனதோட விட்டானுங்க. கடைசியில் ரூமில் கொண்டு வந்து அடைச்சி போட்டுட்டு கற்றுன்னு கத்துறது இந்த பொண்ணு ஃபோனெல்லாம் பிடிங்கி வச்சிட்டாங்க. என்னடா இது, ராஜி ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டாங்கிறாலேன்னு ட்ராவல்லே இருந்த நம்ம கதிர் அலாரம் அடித்த மாதிரி டிங்னு அலாரம் அடிச்சு வச்ச போல, என்னை யாராவது காப்பாற்றுவீங்களா அப்படின்னு அங்கே அவங்க சொன்னது இங்கே இவங்களுக்கு கேட்டுருச்சு போல. உடனே சர்ன்னு கார் எடுத்துகிட்டு வந்துட்டாருன்னா பார்த்துக்கோங்க, இந்த இடத்த யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, நீ நாங்கள் சொல்கிற மாதிரி ஆடி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் எல்லாருமே சேர்ந்து அடைச்சி வச்சுட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 பேர் தனியாக வந்து நின்று பம்பிள் திட்டுருக்கானுங்கன்னா பார்த்துக்கோ. ஒன்று எங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு பேசுகிறாங்க. டேய் அழுப்ப நாய்ங்களா, உங்களுக்கு இப்படி தான் தோணுமாடா? ஏன்டா இப்படி இருக்கீங்க? சரியான ஆல்ஃபா பசங்கடா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இவங்களோட ரியாக்ஷனு. சரின்னு சொல்லிட்டு இவங்கள ஒரு பக்கத்து போராடினாலும் நம்ம கதிர் ஒரு பக்கத்து இங்கே வந்துட்டாருங்க. வந்ததுக்கப்புறமா ராஜெங்கன்னு கோவரதை பார்க்கணுமே. காதல் சந்தியா ரேஞ்சுக்கு இங்கன்னு தம்பி சுத்துறாப்புல. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பையன் வச்சிருக்காப்புல, ராஜன்ற பேர்லாம் யாரும் இல்லைப்பான்னு சொல்லிட்டு சொல்ல, ஒன்றும் இல்லைங்க, அந்த வயசான ஆளை புரட்டி அடிச்சிட்டாருங்க. உடனே ஐயே பாடி தாங்காதுப்பா, சுகர் பாடிப்பா வேணாம்ப்பான்னு சொல்லிட்டாங்க. வாத்தியாரே நான் கொஞ்சம் மாத்திரை போட்டு வந்துட்டுமான்ற டைலாக் மாதிரி நம்ம கதிர் ஒரு பக்கம் ரூம் கண்டுபிடிக்கிறதுக்காக அங்கேயும் போய் நின்று கதவு தட்டிட்டு இருக்க. அந்த டைம் பார்த்து ராஜி ரூம் கதவை ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க. உடனே கதிரை ஓப்பன் பண்ணி உடச்சிக்கிட்டு போய் அவங்க 2 பேர்த்தையும் அடிச்சுட்டு, இதுக்கப்புறம் ராஜிடா நான் கூட்டு போறேன்டான்னு சொன்னாங்க. இவங்க ரொமான்ஸ் வேற லெவல். ஓகே.